Vanakkam, welcome to Let's Crack TN Exams channel. So, Unacademy is India's largest online learning platform. So, this is me, Karthika Priya. I'm BE Computer Science முடிச்சிருக்கேன் Anna University CEG ல, and I have 2 years of teaching experience. நான் TNPC Group 1 and 2 mains attend பண்ணிருக்கேன். Group 4 clear பண்ணிருக்கேன். ஸோ அன்அகாடமியில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா நீங்கள் லைவ் கிளாஸில் வந்து உங்களோட டவுட்ஸ் என்ன அப்படின்றத அப்போவே கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் யூ கேன் ஹாவ் டிஸ்கஷன்ஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. இன் ஸ்ட்ரக்சர்ட் கோர்சஸ் we will have exam syllabus split into topics. So ஒரு டாபிக்கும் வந்து updated lessons கிடைக்கும். And in live test, mock testum quizzesum conduct பண்றோம். So that உங்களோட progress என்ன அப்படின்றத வந்து நீங்கள் daily basisல வந்து உங்களோட progress என்ன அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். And in unlimited access, once you get the subscription, உங்களுக்கு வந்து எல்லா டீச்சர்ஸோட எல்லா லைவ் கிளாஸஸும் அண்ட் ரெக்கார்டட் கோர்சஸும் கிடைக்கும். ஸோ தட் வந்து நீங்கள் சப்போஸ் லைவ் கிளாஸை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெக்கார்டட் வீடியோஸை வாட்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது கான்செப்ட் புரியலை அப்படின்னா அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணிட்டு ரிப்பீட்டடாக அந்த வீடியோவை பார்க்கும்போது you will understand the concept better. And these are the top educators with us. And we have also courses for all the subjects. And நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கும்போது உங்களுக்கு 12 months கோர்ஸ் அப்படின்றது வந்து பெஸ்ட் ஆப்ஷன். பிகாஸ் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் வந்து இப்போது ரீசெண்டாக நேற்று ரிலீஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் படி எல்லா எக்ஸாம்ஸும் வந்து நாங்கள் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டேட்டும் வந்து ஒன்ஸ் இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே டேட்டும் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா எக்ஸாம்ஸுமே வரப்போகுது. ஸோ இந்த எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அண்ட் எனக்கு எக்கனாமிக்கலாக இருக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த 12 months கோர்ஸை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்போ எக்ஸாம் வருதுன்ற எக்ஸாம் டேட்டும் நம்மளுக்கு வந்து தெரியாது. ஸோ எப்போ எக்ஸாம் டேட் வச்சாலும் வந்து உங்களுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐ வுட் சஜஸ்ட் திஸ் 12 months கோர்ஸ். இது வந்து ரொம்பவே எக்கனாமிக்கல் பிகாஸ் இது வந்து 1 month கோர்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது இன்டூ 12 பண்ணும்போது இட் இஸ் 16,800. பட் நம்ம இந்த 12 months கோர்ஸ் டைரெக்டாக எடுத்துக்கும் போது half the அமௌண்ட்டாக வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகுது. அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம வந்து என்னோட கோடு KPUS அப்படின்றத யூஸ் பண்ணால் யூ வில் கெட் 10% ஆஃபர். அண்ட் இந்த 24 months கோர்ஸ் வந்து இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். பிகாஸ் நம்ம வந்து எல்லா எக்ஸாம்ஸும் ஃபர்ஸ்ட் டைமே வந்து கிளியர் பண்ணிடுவோமா அப்படின்ற டவுட் இருக்கும். பிகாஸ் டிஎன்பிசியில் செலெக்ஷன் ரேட் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மி. ஸோ இந்த 24 months கோர்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது ஸோ செகண்ட் அட்டெம்ப்ட் தேர்ட் அட்டெம்ப்ட் அப்படின்னு போகும்போது வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக கிளியர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து இந்த 24 months கோர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். So you can use my code KPUS to get 10% off in this also. I wish every student to use this opportunity well. So இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸோ எல்லாருமே வந்து இந்த கொரோனா ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் எல்லாருமே கேதர் பண்ணி வச்சுருப்போம். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அண்ட் இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு தான் வந்து எப்போவுமே டிஎன்பிசியில் வந்து கரண்ட் அஃபேர்ஸை ரிலேட் பண்ணி தான் அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் என்ன இருக்கோ அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அல்லது கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்தே டைரெக்டாக கேட்கலாம். பட் இந்த சான்சஸில் வந்து கொரோனா பற்றி எல்லாருக்குமே தெரியும் அண்ட் அதோட ரிலேட்டட் கான்செப்ட்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டால் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் எந்தெந்த கான்செப்ட்லேருந்து கேட்கலாம் அப்படின்றதுலாம் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வி வில் சி ஃபர்ஸ்ட் வாட் இஸ் கொரோனா வைரஸ். ஸோ கொரோனா வைரஸ் அப்படின்றது வந்து ஜென்ரலாக வந்து இட் இஸ் அ லார்ஜ் ஃபேமிலி ஆஃப் வைரஸ். ஸோ இந்த SARS-CoV-2 அப்படின்றது இப்போ ரீசெண்டாக சர்க்குலேஷனில் இருக்கிற ஒரு வைரஸ். ஸோ இந்த வைரஸ் இந்த ஃபேமிலி கொரோனா வைரஸ் அப்படின்ற ஃபேமிலியை சேர்ந்த ஒரு வைரஸ். ஸோ இது வந்து இட் இஸ் சிமிலர் டு ஏற்கனவே இருந்த SARS, அதாவது சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் அண்ட் மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம். ஸோ இது ரெண்டும் வந்து சிவியரா வந்து ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் அப்படின்றது வந்து நம்மளோட லங்ஸை அஃபெக்ட் பண்ணி ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டியை கொடுக்கக்கூடிய டிசீசஸ். ஸோ இதே மாதிரி தான் வந்து நம்மளுக்கு இந்த SARS-CoV-2 அதுலேயும் வந்து நம்மளுக்கு சிம்டம்ஸ் இருக்கு. ஸோ தே ஆர் கன்சிடர்ட் டு சிமிலர் ஆஸ் SARS அண்ட் MERS. ஸோ இதோட இந்த டிசீஸை தான் வந்து நம்மளுக்கு COVID-19 இருக்கு அண்ட் இதோட காசட்டிவ் ஏஜென்ட் பேர் தான் வந்து SARS-CoV-2, இன்னொரு பேர் 2019 nCoV. ஸோ இந்த கொரோனா வைரஸ் அப்படி COVID-19 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து இட் இஸ் அ ஜூனோட்டிக் டிசீஸ். ஸோ ஜூனோட்டிக் டிசீஸ் அப்படின்னா வந்து ஜென்ரலி இட் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் அனிமல்ஸ் டு ஹியூமன். ஸோ ஒரு டிசீஸ் வந்து அனிமல்ஸ் விலங்குகள்கிட்ட இருந்து மனிதர்களுக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆச்சு அப்படின்னா அதை ஜூனோட்டிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு முன்னாடி என்னென்ன ஜூனோட்டிக் டிசீசஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்வைன் ஃப்ளூ, நிப்பா வைரஸ், இது எல்லாமே வந்து ஜூனோட்டிக் டிசீஸ் தான். பிகாஸ் ஸ்வைன் ஃப்ளூ அப்படின்றது வந்து நம்மளுக்கு பிக்ல இருந்து ஹியூமன்ஸ்க்கு டிரான்ஸ்மிட் ஆச்சு, நிப்பா வைரஸ் வந்து பேட்ல இருந்து ஹியூமன்ஸ்க்கு டிரான்ஸ்மிட் ஆச்சு. ஸோ இந்த
சார்ஸும் வந்து நம்மளுக்கு பேட்ல இருந்து டிரான்ஸ்மிட் ஆயிருக்கலாம். ஸோ அப்படின்ற எவிடன்ஸும் நம்மளுக்கு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து இந்த கொரோனா வைரஸ் அப்படின்றது வந்து வெறும் அனிமல்ஸை மட்டும் அஃபெக்ட் பண்ற வைரஸா வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பேட்ல இருந்து அடுத்தது அதர் அனிமல்ஸ்க்கு வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிவட் கேட்ஸ் அப்படின்ற கேட்ஸுக்கு வந்து பேட்ல இருந்து டிரான்ஸ்மிட் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த சிவட் கேட்ஸோட க்ளோஸ் கான்டாக்ட்ல இருக்கிற ஹியூமன்ஸ்க்கும் வந்து டிரான்ஸ்மிட் ஆச்சு. எங்க அப்படின்னா இந்த குவாங்டாங் அப்படின்ற ப்ராவின்ஸ் ஃப்ரம் சதர்ன் சைனால. எப்போ அப்படின்னா 2002ல வந்து அப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்து கேட்ல இருந்து ஹியூமன்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்மிட் ஆச்சு. அடுத்தது இந்த MERS வைரஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வந்து எங்க அக்கர் ஆச்சு அப்படின்னா சவுதி அரேபியால. அது வந்து கேமல்ஸ். ஸோ கேமல்ஸ் கிட்ட இருந்து ஹியூமன்ஸ்க்கு 2012ல ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ இப்போ இருக்கிற இந்த SARS CoV-2 வந்து பேட்ல இருந்து தான் டிரான்ஸ்மிட் ஆயிருக்கு அப்படின்ற எவிடன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் இப்போ இந்த கொரோனா வைரஸ்க்கு வந்து ஏன் கொரோனா வைரஸ் அப்படின்னா அது அந்த வைரஸ் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கு. அதுக்கு மேல சின்ன சின்ன ஸ்பைக்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ அந்த ஸ்பைக்ஸோட சேர்த்து நம்ம பார்க்கும்போது கிரவுன் ஷேப்ல இருக்கிறதுனால கொரோனா வைரஸ் அப்படின்றோம். இப்போ அந்த ஸ்பைக்ஸ் தான் வந்து அந்த வைரஸை வந்து ஹியூமன்ஸோட செல்லுல போயிட்டு அட்டாச் ஆயிட்டு கிரிப்பா பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி வந்து அந்த ஸ்பைக்ஸ்ல தான் வந்து அது வந்து ஹியூமன் செல்ஸோட அட்டாச் ஆயிக்கும். அந்த ஸ்பைக்ஸ்னா என்ன அப்படின்னா கிளைகோப்ரோட்டீன்ஸ். ஸோ அந்த கிளைகோப்ரோட்டீன்ஸ் தான் வந்து அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை மாத்திக்கிட்டே இருக்கிறனால, அதாவது அந்த கொரோனா வைரஸ் தன்னோட ஸ்பைக்ஸ்ல இருக்கிற அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை மாத்திட்டே இருக்கிறதுனால தான் வந்து இப்போ வரைக்கும் வந்து நம்ம கன்ஃபர்மேட்டரியா வந்து ஒரு வேக்சினை கண்டுபிடிக்க முடியல. அண்ட் ஆல்சோ ட்ரீட்மெண்ட்டும் வந்து அதனால தான் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இப்போ வந்து ஒரு வைரஸ் இது அதோட கேரக்டரிஸ்டிக் இதுதான் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டையும் ஆரம்பிச்சிடலாம், அதுக்கான வேக்சின்ஸையும் கொடுத்துடலாம். பட் இந்த கொரோனா வைரஸ் வந்து மியூட்டேஷன் மூலியமா, மியூட்டேஷன் அப்படின்றது அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து மாத்திக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதை மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அதோட ஸ்பைக்ஸ்ல இருக்கிற அந்த கிளைகோப்ரோட்டீன்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸை மாத்திட்டே இருக்கிறதுனால அது எப்படி ஹியூமன் செல்ஸோட அட்டாச் ஆகுது அப்படின்ற விஷயமும் நம்மளுக்கு தெரியல. ஸோ அதனால வந்து வேக்சின்ஸை வந்து டெவலப் பண்ண முடியாம இருந்துச்சு இவ்வளோ நாள். ஸோ இந்த டிசீஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட்ஸ். ஸோ ஒருத்தவங்களுக்கு இன்ஃபெக்டட் பீப்புளுக்கு வந்து அவங்க இரும்புனாலோ இல்லை அவங்களோட ஸ்பூட்டம் அண்ட் அவங்களோட அந்த காஃப்ல இருந்து வர டிராப்லெட்ஸ் வந்து ஏர்ல சஸ்பெண்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த டிராப்லெட்ஸ் வந்து யாருக்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகுதோ அவங்களுக்குலாம் வந்து இந்த டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகும். அடுத்தது யார் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா 80 ஏஜுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஹை ரிஸ்க் அண்ட் அபவ் 60க்கு மேல இருக்கிறவங்க ஜென்ரலி தே ஆர் அண்டர் ரிஸ்க். ஸோ மெயினா வந்து இந்த கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், ஹார்ட் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அண்ட் டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்குலாம் வந்து அதிக ஃபேட்டாலிட்டி ரேட், அதாவது அவங்களுக்கான இறப்பு விகிதம் வந்து அதிகம். இது இல்லாம ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு நிமோனியா, லங் டிசீஸ், ஸோ ஈரல்கள்ல வந்து பிரச்சனை இருந்துச்சு, ரெஸ்பிரேட்டரி பிரச்சனை அவங்களுக்கு ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கும் வந்து ரிஸ்க் அப்படின்றது ஜாஸ்தி. அதே மாதிரி மென்னு தான் வந்து அதிகமா அஃபெக்டட் தேன் உமன். பாதிக்கு பாதி 2000 ஆண்கள் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னா 1000 பெண்கள் தான் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ பாதிக்கு பாதி வந்து விமன் அஃபெக்ட் பண்றது வந்து கம்மியா இருக்கு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா வந்து அவங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற குரோமோசோமல் டிஃபரன்ஸ் தான். ஸோ குரோமோசோம்ல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ஹியூமன்ஸ் அப்படின்னாலே 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ 23 பேர்ஸ் அப்படின்னா டோட்டலா வந்து 46 குரோமோசோம்ஸ். ஸோ அந்த 46 குரோமோசோம்ஸ்ல 22 பேர்ஸ், 44 குரோமோசோம்ஸ் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வந்து சேமான ஒரு குரோமோசோம் தான். இந்த கடைசி இருக்கிற பேர், அதாவது 23rd பேர் வந்து ஆண்களுக்கு வந்து எக்ஸ் அண்ட் ஒய் குரோமோசோமா இருக்கும், பெண்களுக்கு வந்து ரெண்டுமே எக்ஸ் குரோமோசோமா தான் இருக்கும். ஸோ இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தா எக்ஸ் குரோமோசோம் அப்படிங்கிறது சைஸ்ல லார்ஜர் குரோமோசோம், பட் இந்த ஒய் குரோமோசோம் அப்படின்றது சைஸ்ல ஸ்மாலர் குரோமோசோம். ஸோ இந்த எக்ஸ் குரோமோசோம்ல தான் வந்து எல்லா டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஜீன்ஸும் இருக்கு. இந்த ஒய் குரோமோசோம் அப்படிங்கிறது இதுல வந்து சைஸும் வந்து கம்மியான சைஸ் அண்ட் ஆல்சோ ஜீன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய ஃபங்க்ஷனாலிட்டி எதுவுமே இல்லை. ஸோ விமனுக்கு வந்து ரெண்டுமே எக்ஸ் குரோமோசோமா இருக்கிறதுனால அவங்களுக்கு நேச்சுரலாவே வந்து டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து அதிகம். அதனாலதான் வந்து பெண்களுக்கு ஆண்களை விட ஆயுளும் வந்து ஜாஸ்தி. அண்ட் வந்து ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால பெண்களுக்கு வந்து இன்னொரு
ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து பெண்களுக்கு மட்டும் சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். அது வந்து ஆண்களுக்கு சில ஆண்களுக்கு சுரக்கும், பட் ரொம்ப கம்மியா வந்து சுரக்கும். ஸோ அந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் தான் வந்து டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த ஹார்மோன் வந்து ஆண்களுக்கு சுரக்காததுனால வந்து அவங்க அதிகமா வந்து இந்த டிசீசஸ்க்கு எக்ஸ்போஷர் ஆகுறாங்க. அண்ட் வந்து இதை எப்படி டிடெக்ட் பண்ணலாம் அப்படின்னா வந்து டெஸ்ட் வந்து RT-PCR அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் ரியல் டைம் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். ஸோ பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்னா என்னன்னா, பொதுவாக வந்து இதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்ன பீஸ் ஆஃப் DNA இருக்கு அப்படின்னா அதை ஆம்பிளிஃபை பண்ணி ஒரு பெரிய டிஎன்ஏவா மாத்துறதுக்காக வந்து இந்த PCR அப்படின்ற டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அதெல்லாம் பார்க்கும்போது ஹேர் சாம்பிள்ஸ் கிடைச்சாலே அந்த ஹேர் சாம்பிள்ஸை வச்சு அந்த ஹியூமனோட ஃபுல் கேரக்டரிஸ்டிக்ஸும் வந்து நம்ம எடுத்துடலாம். ஏன் அப்படின்னா, எப்படி அப்படின்னா, அந்த சின்ன ஹேர்ல இருக்கிற சின்ன டிஎன்ஏவே வந்து ஆம்பிளிஃபை பண்ணி அந்த ஹோல் ஹியூமனோட டிஎன்ஏவும் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்மளால கெஸ் பண்ணிட முடியும். ஸோ இந்த பிசிஆர் டெஸ்ட் வந்து இதுல எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னா, வைரஸ்ல இருந்து, அதாவது ஹியூமன்ஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண சாம்பிள்ஸை, வைரஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து மோஸ்ட்லி RNA தான் இருக்கும், டிஎன்ஏ இருக்காது. ஸோ இந்த SARS-CoV-2க்கும் வந்து RNA தான் இருக்கும், டிஎன்ஏ இல்லை. ஸோ அவங்க ஹியூமன்ஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண சாம்பிள் இருந்து இந்த வைரஸோட RNA-வை மட்டும் ஃபர்ஸ்ட் செப்பரேட் பண்ணி எடுத்துருவாங்க. எடுத்துட்டு இந்த RNA-வை வந்து டிஎன்ஏவா கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ RNA-வை வந்து டிஎன்ஏவா மாத்துறதுக்கு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படின்ற டெக்னிக்கை யூஸ் பண்றாங்க. ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு டிஎன்ஏ RNA-வா மாத்துறதுக்கு வந்து யூஸ் பண்றது. ஸோ இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படின்றது RNA-வை டிஎன்ஏவா மாத்துறதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒன்ஸ் சாம்பிள்ஸை வந்து கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இருந்து இந்த வைரஸோட RNA-வை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துட்டு, அடுத்தது இந்த RNA-ல இருந்து டிஎன்ஏவா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படின்ற என்சைமை யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணிட்டு, அடுத்தது நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற அந்த டிஎன்ஏவை, சின்ன பீஸ் ஆஃப் டிஎன்ஏ தான் கிடைக்கும், அதை PCR டெக்னிக், பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஆம்பிளிஃபை பண்ணி பெருசா ஆக்கிட்டு, ஸோ சின்ன பீஸா இருக்கிற டிஎன்ஏவை நம்ம பெருசாக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற SARS-2ஓட சாம்பிள்ஸ், அதோட டிஎன்ஏ கோடையும் இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற அந்த டிஎன்ஏ கோடையும் மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா இது ரெண்டும் சேம் வைரஸ் தான், ஓகே, அப்போ இவங்களுக்கு அந்த யார்கிட்ட இருந்து சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு இந்த வைரஸ் தொற்று இருக்கு, இன்ஃபெக்ஷன் அப்படின்றத அதுக்கப்புறம் தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இதுல ஆல்டர்னேட்டிவா யூஸ் பண்றதுதான் வந்து இந்த ரேபிட் டெஸ்ட். ஸோ ரேபிட் டெஸ்ட்டுக்கும் வந்து பிசிஆருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நான் என்னோட பின்னாடி கிளாஸ்ல சொல்றேன், அடுத்த கம்மிங் லெசன்ஸ்ல நான் சொல்றேன். ஸோ கண்டினியூஸா வந்து என்னோட வீடியோஸை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஆன்டி-HIV, நம்மளுக்கு காமனாக வந்து ஆன்டி-HIV ட்ரக்ஸ், அதாவது ஹெச்ஐவிக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த காம்பினேஷன்ஸ் லோபினாவிர் அண்ட் ரிட்டோனாவிர், இந்த டேப்லெட்ஸே வந்து இதுக்கு ஓரளவுக்கு பேஷண்ட்ஸை வந்து கியூர் பண்ண முடியுது. எல்லாருக்கும் வந்து இது ஒத்து போகுது அப்படின்றது கிடையாது, சில பேஷண்ட்ஸ்க்கு கியூர் பண்ண சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படின்றதுனால வந்து இதை யூஸ் பண்றாங்க. ஸோ இப்போ வரைக்கும் வந்து நம்மளுக்கு கொரோனாக்குன்ட்டு வந்து பர்டிகுலரா வந்து டேப்லெட்ஸ் வந்து இன்னும் ஐடென்டிஃபை பண்ணல. ஸோ அதனால ஆல்ரெடி இந்த ஹெச்ஐவி ட்ரக்கு கொடுத்துருக்கிற இந்த ட்ரீட்மெண்ட்டான டேப்லெட்ஸை வந்து கொடுத்து சில பேருக்கு கியூர் ஆயிருக்கு, சில பேருக்கு அது கியூர் ஆகாமையும் இருந்திருக்கு. ஸோ இதுதான் இப்போதைக்கு ரீசெண்டாக யூஸ் பண்றது. பிளஸ் அடிஷ்னலா வந்து ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் இதுவும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அடுத்தது இப்போ இந்த கொரோனா வைரஸ் ரிலேட்டடான நம்மளுக்கு ஜுவாலஜி கான்செப்ட்ஸ்ல எங்கெங்க இருந்து நம்ம கொஷின் கேட்பாங்க, ஸோ எங்கெங்க இருந்து நம்ம படிக்கணும் அப்படின்ற நம்ம கெஸ் பண்ணி படிச்சிட்டோம் அப்படின்னாலே வந்து அதுல இருந்து மோஸ்ட்லி நம்மளுக்கு கொஷின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும். பிகாஸ் அவங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஒரு கரண்ட் அஃபேர் இருக்கு அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான கான்செப்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்பாங்க. ஸோ அதுல இருந்து கொஷின்ஸ் எடுக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் கொடுக்குற கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த வைரஸ்க்கு ரிலேட்டடான கான்செப்ட்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பிளட். ஸோ பிளட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், இட் இஸ் ஃப்ளூயிட். ஸோ ஃப்ளூயிட் அண்ட் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ பிளட் டிஷ்யூ அப்படின்றது பொதுவாக வந்து குரூப் ஆஃப் செல்ஸை தான் வந்து டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளட் அப்படின்றது வந்து இட் இஸ் அ கனெக்டிவ் டிஷ்யூ. ஏன் அப்படின்னா நம்மள பாடியில் இருக்கிற எல்லா ஆர்கன்ஸையும் வந்து பிளட் தான் வந்து கனெக்ட் பண்ணுது. ஸோ
கனெக்டிங் டிஷ்யூவா வந்து இது ஆக்ட் ஆகுது. அடுத்தது ஃபீமேல் பாடி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் 4 to 5 லிட்டர்ஸ் இருக்கும். அண்ட் மேல் பாடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு 5 to 6 லிட்டர்ஸ் இருக்கும். ஸோ பிளட்ல இருக்க என்னென்ன காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அது பிளட் ஃப்ளூயிடா இருக்கிறதுக்கு காரணமே வந்து லிக்விடா இருக்கிறதுக்கு காரணமே பிளாஸ்மா தான். ஸோ அதுதான் வந்து பிளட்ல வந்து மேக்ஸிமம் 55% இருக்கு. அண்ட் அடுத்தது சஸ்பெண்டட் எலிமெண்ட்ஸ். ஸோ அந்த பிளட் செல்ஸ் எல்லாம் வந்து அந்த தண்ணியில சஸ்பெண்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பிளட் செல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 45% இருக்கு. ஸோ இந்த பிளாஸ்மா பற்றியும் ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் பிளட் செல்ஸ் என்னன்றது பற்றியும் பார்க்கலாம். பிளாஸ்மா அப்படின்றது ஸ்லைட்லி அல்கலைன். ஸோ இப்போ ஒரு fluid liquid இருக்கு அப்படினாலே அது acid or base. So acidity and basicity வச்சு நம்ம அதை கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ அப்போ பிளாஸ்மான்னு எடுத்துக்கும் போது pH வந்து greater than 7 இருக்கு. ஸோ greater than 7 இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பேசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கை வந்து also called alkalines. ஸோ இது வந்து பிளாஸ்மா அப்படின்றது ஸ்லைட்லி அல்கலைன். ஸோ இந்த பிளட்டோட pH மாறினாலே வந்து நம்மளுக்கு எல்லா மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸும் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மெயின்டைன் த pH ஆஃப் த பிளட். அண்ட் இது 55% வந்து பிளட்ல இருக்கு. அண்ட் இட் இஸ் ஸ்ட்ரா கலர்ட். ஸோ எல்லோ கலர்ல ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம வந்து பிளட்டை வந்து ஒரு டெஸ்ட் டியூப்ல எடுத்துக்கிட்டு அதை நம்ம கொஞ்ச நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாம வச்சிட்டோம் அப்படின்னா அது 3 லேயரா பிரியும். ஸோ கீழே வந்து இந்த பிளட் செல்ஸ் எல்லாமே கீழே போயிட்டு செட்டில் ஆயிரும். அடுத்தது அதுக்கு மேல பிளாஸ்மா அப்படின்ற லேயர் ஃபார்ம் ஆகும். அதுக்கு மேல பிளட்ல இருக்கிற சீரம் அப்படின்ற கண்டென்ட் ஒன்று இருக்கு. ஸோ அது தேர்ட் லேயரா வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம அந்த டெஸ்ட் டியூப்ல பார்க்கும்போது கீழே ரெட் கலர் பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே செட்டில் ஆயிரும். அது வந்து பிளட் செல்ஸ். அதுக்கு மேல ஒரு ஸ்ட்ரா கலர் ஸ்லைட் எல்லோயிஷா ஒரு ஃப்ளூயிட் ஃபார்ம் ஆகும். அது வந்து பிளாஸ்மா. அது பிளாஸ்மாக்கு மேல வந்து சீரம் இருக்கும். அண்ட் இப்போ இந்த பிளாஸ்மால என்னென்ன இருக்கும் அப்படின்னா புரோட்டீன்ஸ், குளுக்கோஸ். ஸோ இதெல்லாமே வந்து பிளட் வந்து மற்ற ஆர்கன்ஸ்க்கு வந்து சர்க்குலேட் ஆகும்போது வந்து இந்த குளுக்கோஸ் அப்படின்றத ஆர்கன்ஸ் வந்து ஃபுட்டா தனக்கு எனர்ஜியா எடுத்துக்கிட்டு அதை வச்சுதான் ஆர்கன்ஸ் வந்து ஒர்க் பண்ணும். அண்ட் யூரியா அப்படின்றது ஒரு ஆர்கனும் வந்து ஒர்க் பண்ணும்போது எக்ஸ்கிரீட் பண்ற வேஸ்ட் தான் வந்து யூரியா. ஸோ ஒரு ஆர்கனும் வந்து எக்ஸ்கிரீட் பண்ற யூரியாவை இந்த பிளட் என்ன பண்ணும் அப்படின்னா அதை கலெக்ட் பண்ணிக்கிட்டு அதை கிட்னி கிட்ட எடுத்துட்டு போயிட்டு பியூரிஃபை பண்ணி கிட்னி வந்து தேவையில்லாத வேஸ்ட்டை மட்டும் தனியா பிளட்ல இருந்து பிரிச்சு எடுத்து அதை யூரினா வந்து எக்ஸ்கிரீட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து பிளட்டோட மெயின் ஃபங்க்ஷன். பிளட்டோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா எல்லா ஆர்கன்ஸ் கிட்டையும் போயிட்டு ஆக்சிஜனை கொடுத்துட்டு இன்டர்ன் அதுகிட்ட இருந்து வேஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு கிட்னி கிட்ட கொடுத்து கிட்னி வந்து பிளட் பியூரிஃபை பண்ணி பியூர் பிளட்டாகவும் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை தனியாகவும் பிரிச்சு எடுத்து யூரின் வழியா நம்மளுக்கு எக்ஸ்கிரீட் பண்ணி கொடுக்குது கிட்னி. ஸோ அதனால கிட்னியை வந்து மாஸ்டர் கெமிஸ்ட் ஆஃப் ஹியூமன் பாடி அப்படின்னு சொல்றோம். ஸோ அடுத்தது என்சைம்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ். ஸோ இந்த என்சைம்ஸும் ஹார்மோன்ஸும் தான் ஒரு ஆர்கனும் நம்ம பாடியில என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிட்டர்மைன் பண்றது இந்த என்சைம்ஸும் ஹார்மோன்ஸ் தான். இந்த ஆர்கனா உனக்கு இந்த வேலை, இந்த ஆர்கனா உனக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு அலோகேட் பண்றது தான் வந்து இந்த ஹார்மோன்ஸ். ஸோ ஒரு ஆர்கனோட கேரக்டரிஸ்டிக் அண்ட் ஃபங்க்ஷனை டிட்டர்மைன் பண்றது இந்த ஹார்மோன்ஸ் தான். அடுத்தது நம்மளோட பாடியோட மெட்டபாலிசம்க்கு வளர்ச்சிக்கு விட்டமின்ஸும் மினரல்ஸும் தான் வந்து தேவை. ஸோ அதையும் வந்து இந்த பிளட் வந்து கேரி பண்ணிட்டு போகும். ஸோ இது எல்லாமே ப்ரெசன்ட் இந்த பிளாஸ்மா. அடுத்தது காம்பனன்ட்ஸ் ஆஃப் பிளாஸ்மா அப்படின்றது நம்ம ஜென்ரலா பிளாஸ்மால என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா வாட்டர். ஸோ வாட்டர் தான் வந்து சஸ்பெண்டட் பார்ட்டிகிள்ஸ் இருக்கணும் அப்படின்னா அதை சால்வெண்டா அதை கரைக்கிறதுக்குன்னு ஒரு சால்வெண்ட் வேணும். ஸோ வாட்டர் வந்து சால்வெண்டா ஆக்ட் ஆகுது. அடுத்தது புரோட்டீன்ஸ்னு பார்த்தோம். ஸோ என்னென்ன பிளாஸ்மா புரோட்டீன்ஸ் இருக்கு அப்படின்னா ஆல்புமின் வந்து எதுக்கு அப்படின்னா ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர், அதாவது பிளட்ல இருக்கிற பிளட் ப்ரெஷர். ஸோ இந்த பிளட் ப்ரெஷர் அதிகமாகும்போது தான் வந்து நம்மளுக்கு ஹைப்பர் டென்ஷன் வருது. ஸோ அந்த பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்றதுக்கு இந்த பிளாஸ்மா புரோட்டீன் கால்டு ஆல்புமின் வந்து ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது குளோபுலின்ஸ். ஸோ இந்த குளோபுலின்ஸ் வந்து ஆன்டிபாடி ஃபார்மேஷன். ஸோ இந்த ஆன்டிபாடி அப்படின்ற கான்செப்ட் பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம். பட் இப்போதைக்கு ஜென்ரலா வந்து ஆன்டிபாடிஸ் அப்படின்னாலே வந்து ஒரு ஃபாரின் பாடி, அதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம உடம்புக்குள்ள வருது அப்படின்னா நம்ம உடம்பு என்ன பண்ணும்னா இந்த ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த வைரஸையோ இல்லை பாக்டீரியாவோ வந்து ஃபைட் பண்றதுக்காக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது தான் வந்து இந்த ஆன்டிபாடி. ஸோ அதை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வந்து இந்த குளோபுலின்ஸ் அப்படின்றது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்தது ஃபைபர்னோஜன். ஸோ இந்த ஃபைபர்னோஜன் அப்படின்றது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த பிளட் கிளாட்டிங். ஸோ இந்த கொஸ்டின் அடிக்கடி ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க டிஎன்பிசி. ஸோ
ஸோ விச் பிளாஸ்மா ப்ரோட்டீன் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் பிளட் கிளாட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இட் இஸ் ஃபைபர்னோஜன். அடுத்தது அயான்ஸ் இருக்கும், சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், இந்த மாதிரி. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா ஆசிட் பேஸ் பேலன்ஸ். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளாஸ்மா அப்படின்றது ஸ்லைட்லி வந்து அல்கலைன். ஸோ இந்த ஆசிட் பேஸ் பேலன்ஸ் வந்து மாறாம வந்து ப்ரொடெக்ட் பண்றது தான் வந்து இந்த அயான்ஸோட வேலை. ஸோ கொஞ்சம் ஆசிடிட்டி அதிகமானாலும் கொஞ்சம் பெசிசிட்டி அதிகமானாலுமே நம்மளோட பாடியில் இருக்கிற மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். அடுத்தது நியூட்ரியன்ஸ்னு பார்க்கும்போது நம்மளுக்கு குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ், விட்டமின்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்மளுக்கு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. நம்ம பாடி ஒரு ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இட் நீட்ஸ் அன் எனர்ஜி. ஸோ அந்த எனர்ஜியை கொடுக்கறது வந்து இந்த குளுக்கோஸ் தான். அண்ட் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி பார்த்த மாதிரி யூரியா, யூரிக் ஆசிட் அண்ட் கிரியாட்டினின். ஸோ இந்த கிரியாட்டினின் அதிகமாகும் போது பிளட்ல அதிகமாச்சுன்னா தான் வந்து இதை பியூரிஃபை பண்ண முடியாம கிட்னில வந்து ரீனல் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர் ஆகுறது அப்படின்றதுலாம் வந்து இந்த கிரியாட்டினின் வந்து அதிகமாகிறதுனால. ஸோ ஒரு பிளட்ல இருக்கிற ஒரு காம்பனண்ட்டும் கரெக்டான ப்ரொபோர்ஷன்ல இருந்தாதான் வந்து பாடியில நடக்கிற எல்லா மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸுமே கரெக்டா நடக்கும். அண்ட் இதெல்லாமே வந்து எக்ஸ்கிரீட்டட் பை த கிட்னிஸ். ஸோ கிட்னி தான் வந்து பிளட்ல இருக்கிற அந்த வேஸ்ட் சப்ஸ்டன்சஸ் தான் வந்து தனியாக ஸ்பிளிட் பண்ணி எடுத்துட்டு நம்ம யூரினா வந்து எக்ஸ்கிரீட் பண்றோம். அடுத்தது கேஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சிஜன், CO2 அண்ட் நைட்ரஜன். ஸோ ஆக்சிஜன் எதுக்கு அப்படின்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஸோ ரெஸ்பிரேஷன் அப்படின்னாலே வந்து என்னன்னா ஒரு ஆர்கன் வந்து ஃபுட் பார்ட்டிகளை எடுத்துக்கிட்டு அதை பிரேக் டவுன் பண்ணி அதுல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குளுக்கோஸ் வந்து அது பிளட்ல சர்க்குலேட் ஆகுது. ஸோ அந்த ஆர்கன் வந்து ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கு குளுக்கோஸ் தேவை. ஸோ அந்த குளுக்கோஸ் அதை எப்படி கன்சியூம் பண்ணிக்கும் அப்படின்னா பிளட்லயே வந்து நம்மளுக்கு ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து எல்லா ஆர்கன்ஸ்க்கும் போயிட்டு ரீச் ஆகும்போது இந்த ஆக்சிஜனும் குளுக்கோஸும் கம்பைன் ஆகிட்டு நம்மளுக்கு அந்த குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகி CO2, வாட்டர் அண்ட் சம் காம்பனன்ட்ஸா நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் வந்து அந்த காம்பனன்ட்ஸ் தான் வந்து ஏடிபி. ஸோ அந்த ஏடிபின்றது தான் வந்து நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்குற ஒரு சப்ஸ்டன்ஸ். ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்றது இஃப் இட் ஹேப்பன்ஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அதை வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். வித்தவுட் த presence of ஆக்சிஜன் நடந்துச்சுன்னா அது anaerobic respiration அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெஸ்பிரேஷன் அப்படின்றது ஒன்றும் இல்லை, பிரேக் டவுன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் இன்டூ ஸ்மாலர் ஒன்ஸ். ஸோ அதுதான் வந்து ரெஸ்பிரேஷன். ஸோ அந்த மாதிரி அதை நம்ம வந்து ரெஸ்பயர் பண்ணும்போது எல்லா கேஸஸையும் டுகெதரா வந்து இன்டேக் பண்ணுவோம். அதுல நம்ம பிளட் வந்து ஆக்சிஜனை மட்டும் பிக் பண்ணிட்டு மீதி இருக்கிற தேவையில்லாத கேஸஸ் எல்லாமே வந்து நம்ம CO2வா வந்து வெளியில விடுவோம். ஸோ நம்ம இன்டேக் பண்ணும்போது ஆக்சிஜனை மட்டும் இன்டேக் பண்ண மாட்டோம், எல்லா கேஸோட மிக்சரும் கலவையும் தான் வந்து நம்ம இன்டேக் பண்றோம். அதுல நம்ம பிளட் வந்து ஹீமோகுளோபின் அப்படின்ற கண்டென்ட் வந்து இந்த ஆக்சிஜனை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற தேவையில்லாத கேஸஸ் எல்லாம் வந்து நம்ம CO2வா எக்ஸ்கிரீட் பண்றோம். ஸோ அதுதான் வந்து வேஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ஸோ CO2 அப்படின்றது வேஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்கிரீஷன். அடுத்தது ஹார்மோன்ஸ் அண்ட் என்சைம்ஸ். ஸோ ஹார்மோன்ஸ் அண்ட் என்சைம்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் த பாடி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ முக்கியமான ஒரு ஆர்கனுக்கும் ஃபங்க்ஷன்ஸை வந்து அலோகேட் பண்றது வந்து இந்த ஹார்மோன்ஸை டிபெண்ட் பண்ணி தான். அடுத்தது பிளாஸ்மா தெரப்பி. ஸோ இந்த கொரோனா வைரஸ்க்கு வந்து நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா இந்த பிளாஸ்மா தெரப்பி தான். ஸோ நம்ம பிளட்ல ஏற்கனவே பிளாஸ்மால என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம், இந்த பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் இருக்குன்னு சொன்னோம். ஸோ அதுல இந்த குளோபுலின்ஸ் அப்படின்றது இட் ஹெல்ப்ஸ் இன் த ஆன்டிபாடி ஃபார்மேஷன். ஸோ இந்த பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஆன்டிபாடிஸை வச்சுட்டு இருக்கும். அதாவது இப்போ ஒரு பர்சன் வந்து கொரோனா வைரஸால வந்து அஃபெக்ட் ஆகிட்டு அவங்க வந்து கியூர் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்களோட பிளட்ல அவங்களோட பிளாஸ்மால நேச்சுரலாவே இந்த ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். எதுக்கு அப்படின்னா அந்த வைரஸ்க்கு அகைன்ஸ்டா வந்து ஃபைட் பண்றதுக்காக வந்து இந்த ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். ஸோ இந்த பிளாஸ்மாவை எடுத்து இப்போ யாருக்கெல்லாம் வந்து வைரஸ் அஃபெக்ட் பண்ணியிருக்கோ அவங்களுக்கு கொடுக்கும்போது வந்து இந்த ஆன்டிபாடிஸ் யாருக்கு கொடுத்தாங்களோ அவங்க பாடியிலையும் வந்து அந்த வைரஸ்க்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்ணி டிசீசஸை கியூர் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து plasma therapy. என்ன அப்படின்னா it already contains antibodies which helps to fight the foreign pathogens. So once வந்து நம்மளுக்கு வந்து பாடியில வந்து ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு டிசீஸால அஃபெக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம பிளட் செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஃபாரின் எலிமெண்ட் அதாவது வைரஸ் வந்து நம்மள அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்மளோட ஆன்டிபாடிஸ் வந்து அதுக்கு அகேன்ஸ்டா போயிட்டு ஃபைட் பண்ணிட்டு இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, இது எப்படி நம்மள அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற விஷயத்த வந்து இந்த பிளட் செல்ஸ் வந்து தன்னுடைய மெமரியில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இது அஃபெக்ட் பண்ண வரும்போது இது வந்து ஈஸியா அதை ஃபைட் பண்ணிடும்.
ஸோ வந்து மெயினா வந்து அது வந்து அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து எல்லாமே வந்து இதுல ஞாபகம் வச்சுக்கிறதுனால தான் வந்து நம்மளோட ஒரு வாட்டி வந்து நம்ம டிசீஸ் அஃபெக்ட் ஆயிட்டோம், ஒரு டிசீஸால அஃபெக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா செகண்ட் டைம் வந்து அந்த டிசீசஸ் வந்து நம்மள ஈஸியா வந்து ஃபைட் பண்ணிட முடியும். ஸோ இதுதான் கான்செப்ட் பிஹைண்ட் த பிளாஸ்மா தெரப்பி. அடுத்தது பிளாஸ்மா இல்லாம பிளட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ரெட் பிளட் செல்ஸ், ஸோ ஆர்பிசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து எரித்ரோசைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இன்னொன்று ஒயிட் பிளட் செல்ஸ், டபிள்யூபிசி ஆர் லியூக்கோசைட்ஸ். தேர்டு பிளட் பிளேட்லெட்ஸை வந்து த்ரோம்போசைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ரெட் பிளட் கார்பசல்ஸ் அப்படின்றது வந்து they are the most abundant cells in the human body. ஸோ இது வந்து மெயினா எங்க ஃபார்ம் ஆகுது அப்படின்னா போன் மேரோல. ஸோ திஸ் கிவ்ஸ் ரெட் கலர் டு த பிளட். ஏன் அப்படின்னா வந்து ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் வந்து இதுல இருக்கிறதுனால தான் வந்து நம்மளுக்கு ரெட் கலர் கொடுக்குது. ஸோ இந்த ஹீமோகுளோபின் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு ரெட் பிளட் செல்ஸ் வந்து ரெட் கலர் கொடுக்குது. இந்த ஹீமோகுளோபின் தான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆக்சிஜன் நம்ம வந்து இன்டேக் பண்ணும்போது அந்த ஆக்சிஜன் கூட போயிட்டு பைண்ட் ஆயிட்டு ஆக்சிஹீமோகுளோபின் அப்படின்ற கண்டென்ட்டை ஃபார்ம் பண்ணும். ஸோ திஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட் இஸ் கேரிட் டு ஆல் த ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி. இப்போ மெச்சூர்டு ஆர்பிசிஸ், அதாவது மெச்சூர்டு ஆர்பிசிஸ் இன் மெமாலியன் பாடி, அதாவது நம்ம மேமல்ஸ்க்கு இருக்கிற ஆர்பிசிஸ்க்குலாம் வந்து செல் ஆர்கனல்ஸ் இருக்காது அண்ட் நியூக்ளியஸும் இருக்காது. ஸோ which red blood cell do not have nucleus and cell organelles அப்படின்னு கேட்டா இட் இஸ் ரெட் பிளட் செல்ஸ். அண்ட் இது வந்து பைகான்கேவும் டிஸ்க் ஷேப்டாகவும் இருக்கும். ஸோ பைகான்கேவ் அப்படின்னா ரெண்டு சைட்லயும் நம்மளுக்கு வந்து குழி இருக்கும். ஸோ இந்த சைட்லயும் இருக்கும் அந்த சைட்லயும் இருக்கும். எதுக்கு அப்படின்னா வந்து அப்பதான் வந்து ஆக்சிஜன் வந்து ஈஸியா வந்து அது கூட பைண்ட் ஆக முடியும். அப்பதான் வந்து சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா கிடைக்கும். ஸோ தட் நிறைய ஆக்சிஜன் வந்து அது கூட பைண்ட் ஆக முடியும். ஸோ அதுக்காக வந்து இந்த பைகான்கேவ் ஷேப். அண்ட் இதோட லைஃப் டைம் அப்படின்னு பார்த்தா 120 டேஸ்க்கு தான் இருக்கும். 120 டேஸ்க்கு அப்புறம் இது they will be destroyed in the spleen. ஸோ ஸ்பிளீனுக்கும் லிவருக்கும் போயிட்டு இது டெஸ்ட்ராய் ஆயிடும். அடுத்தது ஒயிட் பிளட் செல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து கலர்லெஸ்ஸா இருக்கும். ஸோ they do not have hemoglobin. ஸோ ஹீமோகுளோபின் இருந்தால் தான் நம்மளுக்கு கலர் இருக்கும். ஸோ ஹீமோகுளோபின் இல்லாததுனால they are colorless and they are nucleated cells. ஸோ இது எங்கெங்க இருக்கும் அப்படின்னா போன் மேரோ, ஸ்பிளீன், தைமஸ், லிம்ஃப் நோட்ஸ் இங்கெல்லாம் இருக்கும். அண்ட் ஒயிட் பிளட் செல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஜென்ரலி வந்து 2 டைப்ஸ் இருக்கு, கிரானுலோசைட்ஸ் அண்ட் ஏ கிரானுலோசைட்ஸ். ஸோ கிரானுலோசைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட சைட்டோபிளாசம்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் சைட்டோபிளாசம். ஸோ இந்த சைட்டோபிளாசம்குள்ள இந்த டாட் 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 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் தான் வந்து கிரானியூல்ஸ். ஸோ இதுலயும் டாட் 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 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டாட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் சைட்டோபிளாசம் தான் வந்து நம்ம கிரானியூல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த கிரானியூல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது கிரானுலோசைட்ஸ். ஸோ இதுல இந்த கிரானுலோசைட்ஸ்ல 3 டைப்ஸ் இருக்கு, நியூட்ரோஃபில்ஸ், ஈசினோஃபில்ஸ் அண்ட் பேசோஃபில்ஸ். ஸோ நியூட்ரோஃபில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது முக்கியமா வந்து நம்மளுக்கு இம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு கிரானுலோசைட். ஸோ இது வந்து மல்டி லோப்டு. ஏன் அப்படின்னா இதுக்கு 2 to 7 லோப்ஸ் இருக்கு அதோட நியூக்ளியஸ். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா இதான் நியூட்ரோஃபில். இதுலயே நம்மளுக்கு 3 லோப்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி மல்டி லோப்டா இருந்தா அது வந்து நியூட்ரோஃபில். இந்த மாதிரி ஹெட்ஃபோன் ஷேப்ல இருந்துச்சுன்னா அது வந்து ஈசினோஃபில். பேசோஃபில் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபுல்லா வந்து ப்ளூ கலரா இருக்கும். ஸோ இதுதான் பேசோஃபில். ஸோ இந்த நியூட்ரோஃபில் அப்படின்றது நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் அப்பயும் இன்ஃப்ளமேஷன் அப்பயும் நம்மளுக்கு அதிகமா வந்து அதிக லெவல்ல வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது. ஸோ அப்பதான் வந்து இதுதான் போயிட்டு அந்த டிசீஸ் கூட அந்த இன்ஃபெக்ஷன் கூட போயிட்டு ஃபைட் பண்ணி நம்மளோட பாடியை கியூர் பண்ணும். அண்ட் ஈசினோஃபில்ஸ் ஹெட்ஃபோன் ஷேப் அண்ட் தே ஆர் பைலோப், 2 லோப்ஸ் இருக்கும். இது வந்து மொட்டைல் செல்ஸ். எதுக்காக அப்படின்னா சப்போஸ் வந்து ஏதாவது ஒரு டிஷ்யூ வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு இன்ஃபெக்ஷனால அப்படின்னா அந்த செல்ஸ் போயிட்டு இது ரீச் பண்ணி அந்த செல்ஸ் கூட ஃபைட் பண்ணணும். ஸோ அதுக்காக அந்த செல்ஸ்க்கு வந்து மொட்டைலிட்டி அப்படின்ற கேப்பபிலிட்டி இருக்கு. ஸோ இது வந்து இன்ஃப்ளமேஷன் அப்போ அண்ட் அலர்ஜி அப்போ வந்து மெயினா வந்து ஈசினோஃபில்ஸ் அப்படின்னாலே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த அலர்ஜி. ஸோ அலர்ஜி அப்போ வந்து நம்மளுக்கு இது அதிகமா வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் ஏதாவது ஒரு டாக்ஸின் வந்து நம்ம பாடி என்டர் பண்ணுச்சு அப்படின்னா அதை டீடாக்சிஃபை பண்றதுக்கும் இந்த கிரானுலோசைட்ஸ் யூஸ் ஆகுது. அடுத்தது பேசோஃபில்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம். இது வந்து ஃபுல்லி ப்ளூவா இருக்கும். இதோட மெயின் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா தே கண்டைன் ஹெப்பாரின். ஸோ இந்த ஹெப்பாரின் அப்படின்றதான் வந்து பிளட் கிளாட்டிங்க்கு வந்து இன்ஹிபிட் பண்ணுது. அதாவது பிளட் கிளாட்டிங்கை வர வைக்கிறது, பிளட் உறைய வைக்கிறது வந்து ஃபைப்ரினோஜன், நம்ம ஏற்கனவே பார்த்தது.
ஃபைப்ரினோஜன் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்தது. இது பிளட்டை உறைய வைக்கிறதுக்கு கிளாட் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த ஹெப்பாரின் அப்படின்றது ஆன்டிகோயாகுலண்ட், அதாவது பிளட் கிளாட்டிங் எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா அதை கரைச்சி விடுறதுக்காக வந்து இன்ஹிபிட் பண்றதுக்காக வந்து இந்த ஹெப்பாரின் யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளுக்கு ஆக்சிடென்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து பிரெயின்ல வந்து பிளட் கிளாட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க ஆர்டிஃபிஷியலா வந்து இந்த ஹெப்பாரின் கொடுத்து அந்த கிளாட் பிளட் கட்டியை வந்து கரைக்கிறதுக்காக இந்த ஹெப்பாரினை ஆர்டிஃபிஷியலா கொடுப்பாங்க. ஸோ ஹெப்பாரினுக்கும் ஃபைபர்னோஜனுக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். இந்த ஹெப்பாரின் வந்து இன்ஹிபிட்ஸ் பிளட் கிளாட்டிங், ஃபைபர்னோஜன் induces blood clotting. So this heparin is produced by the basophils. அடுத்தது ஏ கிரானுலோசைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சைட்டோபிளாசம்ல வந்து கிரானியூல்ஸ் இருக்காது. இதுல மெயினான விஷயம் வந்து இந்த லிம்போசைட்ஸ். ஸோ இந்த லிம்போசைட்ஸ் தான் வந்து நம்ம ஆன்டிபாடிஸ் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த ஆன்டிபாடிஸ் எல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்றதே வந்து இந்த லிம்போசைட்ஸ் தான். ஸோ இந்த லிம்போசைட்ஸ்ல வந்து 2 டைப்ஸ் இருக்கு, பி செல்ஸ் அண்ட் டி செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பி செல்ஸ் தான் வந்து ஆன்டிபாடிஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த டி செல்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டைரக்டாவே இந்த ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணும், அந்த வைரஸை போயிட்டு அட்டாக் பண்ணி அதை இன்ஆக்டிவேட் பண்ணும். பட் இந்த டி செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு வைரஸ் உள்ள வந்துச்சு அப்படின்னா அதை அட்டாக் பண்ணி அதை கில் பண்ணிடும். ஸோ கில்லர் டி செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டி செல்ஸ்ல 2 டைப் இருக்கு, ஹெல்பர் டி செல்ஸ் அண்ட் கில்லர் டி செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. கில்லர் டி செல்ஸ் வந்து என்ன பண்ணும்னா ஒரு வைரஸ் வந்துச்சு அப்படின்னா அதை அட்டாக் பண்ணி அதை டெஸ்ட்ராய் பண்ணிடும். பட் இந்த பி செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா இந்த ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணும்னா அந்த வைரஸை போயிட்டு அட்டாக் பண்ணி அதை இன்ஆக்டிவேட் பண்ணிடும். இன்ஆக்டிவேட் அப்படின்னா செயலை இழக்க செய்யறது. ஸோ அந்த வைரஸ் பிரசன்ட் ஆயிருந்தாலும் அதால செயல்பட முடியாது. ஸோ இதுதான் வந்து டி செல்ஸ்க்கும் பி செல்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ இது ரெண்டையும் ப்ரொடியூஸ் பண்றது இந்த லிம்போசைட்ஸ் தான். அடுத்தது மோனோசைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஃபேகோசைட்டிக். ஸோ ஃபேகோசைட்டிக்னா என்ன பண்ணும்னா இது வந்து ஒரு மாதிரி வந்து வைரஸ், அதாவது பாக்டீரியா வந்துச்சு அப்படின்னா அதை என்கல்ஃப் பண்ணி அதை ஒரு ஃபுட் பார்ட்டிக்கல் மாதிரி அதை டைஜஸ்ட் பண்ணிடும். ஸோ நம்மளுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வந்து குறையும். ஸோ இந்த ஃபேகோசைட்டோசிஸ் அப்படின்றது ஒரு ப்ராசஸ். என்ன ப்ராசஸ் அப்படின்னா ஏதாவது ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ வந்துச்சு அப்படின்னா அதை என்கல்ஃப் பண்ணி ஃபுட் பார்ட்டிக்கலா எப்படி டைஜஸ்ட் பண்ணுமோ அந்த மாதிரி டைஜஸ்ட் பண்றது தான் வந்து ஃபேகோசைட்டோசிஸ். ஸோ இந்த மோனோசைட்ஸ் அப்படின்றது வந்து தே ஆர் ஃபேகோசைட்டிக், அதாவது இந்த மோனோசைட்ஸ் தான் வந்து இந்த பாக்டீரியாவை என்கல்ஃப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பாக்டீரியாவை என்கல்ஃப் பண்ற பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து நம்ம மேக்ரோஃபேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மோனோசைட்ஸ் அண்ட் இந்த நியூட்ரோஃபில்ஸ், இந்த நியூட்ரோஃபில்ஸும் வந்து ஃபேகோசைட்டிக் ப்ராப்பர்ட்டி இதுக்கும் இருக்கு. ஸோ தீஸ் நியூட்ரோஃபில்ஸ் அண்ட் மோனோசைட்ஸ் ஆர் கால்ட் ஃபேகோசைட்ஸ், மேக்ரோஃபேஜஸ். ஸோ இது ரெண்டும் மேக்ரோஃபேஜஸ் அப்படின்னு சொன்னோம். அடுத்தது பிளேட்லெட்ஸ். பிளேட்லெட்ஸ்க்கு இன்னொரு பேரு த்ரோம்போசைட்ஸ். ஸோ த்ரோம்போசைட்ஸ்ல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா தே ஆர் ஆல்சோ ஹெல்ப்ஃபுல் இன் கிளாட்டிங் ஆஃப் பிளட். ஸோ பிளட் உரிய வைக்கிறதுக்கு இந்த பிளேட்லெட்ஸும் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இதோட லைஃப் ஸ்பேன் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 8 to 10 days. ஸோ பிளேட்லெட்ஸ் வந்து நம்மளுக்கு எப்பவுமே நம்மளோட பாடியில இவ்வளோ அமௌண்ட் வந்து இருந்துட்டே இருக்கணும். ஸோ இதோட அமௌண்ட் குறைஞ்சிச்சு அப்படின்னா our metabolic activity will be affected. They also do not have nucleus. So நம்ம red blood cells அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நியூக்ளியஸும் இருக்காது, செல் ஆர்கனல்ஸும் இருக்காது. அதுவும் வந்து மெச்சூர்டு ஆர்பிசி தான். ஸோ மெச்சூர்டு ஆர்பிசிக்கு தான் வந்து செல் ஆர்கனல்ஸும் நியூக்ளியஸும் இருக்காது. பிளேட்லெட்ஸ் ஜென்ரலி do not have nucleus. And பிளட் கிளாட்டிங்க்கு ஹெல்ப் பண்றதுனால நம்மளுக்கு ஏதாவது ஒரு இன்ஜுரியோ இல்லை பிளட் லாஸ் நடக்கும்போது இந்த பிளேட்லெட்ஸ் வந்து பிளட் கிளாட்டிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் வந்து பிளட் ரிலேட்டடா வந்து நம்மளுக்கு என்னென்ன டிசீஸ் வருது அப்படின்றது வந்து இங்க கொடுத்துருக்கு. ஸோ அனீமியா வந்து எப்போ வரும் அப்படின்னா நம்மளுக்கு எரித்ரோசைட்ஸ் ஜென்ரலா வந்து ஆர்பிசி. ஸோ ஆர்பிசியில் இருக்கிற அந்த ஹீமோகுளோபின் வந்து அயன் கண்டென்ட் வந்து ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது அயன் தான், நத்திங் பட் அயன். ஸோ நம்மளுக்கு அந்த அயன் கண்டென்ட் வந்து குறையும் போது நம்மளுக்கு அனீமியா வரும். அடுத்தது லியூகோசைட்டோசிஸ். ஸோ சைட்டோசிஸ் அப்படின்றது வந்து இன்க்ரீஸ், லியூகோபீனியா அப்படின்றது டிக்ரீஸ். ஸோ அந்த லியூகோசைட்ஸோட நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது லியூகோசைட்டோசிஸ். லியூகோபீனியான்றது லியூகோசைட்ஸ் வந்து அதோட நம்பர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது லியூகோபீனியா அப்படின்னு சொல்றாங்க. த்ரோம்போசைட்டோபீனியா, ஸோ பீனியானாலே வந்து நம்மளுக்கு டிக்ரீஸ். ஸோ த்ரோம்போசைட்ஸ் அப்படின்னா யாரு, பிளேட்லெட்ஸ். ஸோ டிக்ரீஸ் இன் பிளேட்லெட்ஸ் தான் வந்து நம்மளுக்கு த்ரோம்போசைட்டோபீனியா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பிளட்டோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இது வரைக்கும் பார்த்ததோட சம்மரி தான் இது. ஸோ டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேஸஸ். ஸோ நம்மளுக்கு ஆக்சிஜனை எல்லா ஆர்கன்ஸையும் கொடுத்துட்டு
அவங்க ரெஸ்பயர் பண்ணதுக்கு அப்புறம் CO2 கலெக்ட் பண்ணிட்டு வந்து எக்ஸேல் பண்றது தான் வந்து பிளட்டோட வேலை. அடுத்தது ஃபுட் மெட்டீரியல்ஸ். நம்ம சாப்பிடுற ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இருந்து கிடைக்கிற எனர்ஜியை எல்லா ஆர்கன்ஸுக்கும் எடுத்துட்டு போகணும். ஸோ அதான் டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல்ஸை எல்லா பாடி செல்ஸ்க்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அடுத்தது ஹார்மோன்ஸ். ஹார்மோன்ஸும் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பிளட்ல தான் வந்து ஒரு ஆர்கன் வந்து ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா அதை டைரக்டா வந்து பிளட்லயே வந்து ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணிடும். ஸோ பிளட் வில் கேரி த ஹார்மோன்ஸ் டு கரெக்டா அது எந்த ஆர்கனுக்கு எடுத்துட்டு போகணுமோ அந்த ஆர்கனுக்கு கரெக்டா அதை எடுத்துட்டு போயிடும். அடுத்தது எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸை வந்து நம்மளுக்கு கிட்னிக்கு எடுத்துட்டு போயிட்டு எக்ஸ்கிரீட் பண்றதுக்காக வந்து யூஸ் ஆகுது. அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் பாடி எப்படி அப்படின்னா ஆன்டிபாடிஸ் வந்து பிளட்ல தான் இருக்கு. ஸோ இந்த ஆன்டிபாடிஸ் தான் வந்து நம்மளுக்கு டிசீசஸ்க்கு அகேன்ஸ்டா ஃபைட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் பிஹெச். நான் பிஹெச் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளட்ல அசிடிட்டி அண்ட் பெசிசிட்டி அப்படின்றது வந்து மெயின்டைன் ஆகணும். ஸோ அது மூலயமா நம்மளுக்கு பாடி டெம்பரேச்சரும் வந்து மெயின்டைன் ஆகும். அண்ட் ப்ராப்பர் வாட்டர் பேலன்ஸ் இன் த பாடி. ஸோ பிளாஸ்மா அந்த கண்டென்ட் வந்து கரெக்டாக 55% அப்படின்றது இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட வாட்டர் பேலன்ஸ் பாடியில் இருக்கிற வாட்டர் பேலன்ஸ் ப்ராப்பராக மெயின்டைன் ஆகும். அடுத்தது இது வந்து முக்கியமான டாபிக் கிளாட்டிங் ஆஃப் பிளட் அப்படின்றது ஹீமோஸ்டேசிஸ். ஸோ இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிசியில் எப்பவுமே ரிப்பீட்டடாக கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்காக நான் இதையும் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து கிளாட்டிங் ஆஃப் பிளட் வந்து எப்படி நடக்குது அப்படின்ற ப்ராசஸ் தான் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ வந்து எப்பயாவது வந்து பிளட் வெசல் டேமேஜ் ஆச்சுன்னா தான் வந்து நம்மளுக்கு பிளட் வரும். ஸோ அந்த பிளட் வரும்போது அதை கொயாகுலேட் பண்ணணும். ஸோ எப்படி நடக்கும் அப்படின்னா அந்த பிளட் கிளாட்ல என்ன இருக்கும்னா ஆக்சுவலி த்ரெட் லைக் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். த்ரெட் லைக் ப்ரோட்டீன் ஃபைபர்ஸ் இருக்கும். அந்த ஃபைபர்ஸ்க்கு பேர் தான் வந்து ஃபைப்ரின். ஸோ ஒன்ஸ் இந்த ஃபைப்ரின் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அந்த ப்ளீடிங் வந்து அரெஸ்ட் ஆயிடும். ஸோ நம்மளுக்கு ஃபைனல் ப்ராசஸ்ல வந்து ஃபைப்ரின் ஃபார்ம் ஆகணும். ஸோ ஃபைப்ரின் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா பிளட் வந்து கிளாட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராசஸ் நடக்குதுன்றது தான் இதுல இருக்கு. ஸோ பிளட் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு கொயாகுலேஷன் ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஃபேக்டரும் வந்து ஒரு வேலை இருக்கு. ஸோ ஃபேக்டர்ஸை பொறுத்து தான் வந்து பிளட் எப்படி கிளாட் ஆகுது அப்படின்ற இது இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப் என்ன அப்படின்னா த்ரோம்போகைனஸ் ஆர் புரோதோம்பினஸோட ஃபார்மேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு என்சைம். ஸோ இந்த என்சைம் தான் வந்து அடுத்த ப்ராசஸ்க்கு வந்து என்சைமா வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ என்சைம்ஸோட மெயின் வேலை என்னன்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா அதோட அந்த ரியாக்ஷனுக்கு கேட்டலிஸ்டா வந்து ஆக்ட் ஆகுறது தான் வந்து என்சைமோட மெயின் வேலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த த்ரோம்போகைனேஸ் இந்த லாஸ்ட்ல நேஸ் அப்படின்னு முடிஞ்சாலே வந்து அது என்சைமோட பேரா இருக்கும். ஸோ ப்ரோத்ரோம்பின்ல இருந்து த்ராம்பின் ஃபார்ம் ஆகிறதுக்கு யூஸ் ஆகிற என்சைம் தான் வந்து ப்ரோத்ராம்பினேஸ். அடுத்தது இந்த த்ராம்பின் வந்து அடுத்து ஃபைப்ரினோஜன்ல இருந்து ஃபைப்ரின் ஃபார்ம் ஆகிறதுக்கு யூஸ் ஆகிற என்சைம். ஸோ தேர்ட் ஸ்டெப்ல தான் வந்து இந்த ஃபைப்ரினோஜன்ல இருந்து ஃபைப்ரின் ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பிளட்ல வந்து இந்த ஃபைப்ரினோஜன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைப்ரினோஜன் அப்படின்றது பிளட்டோட பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ்ல ஒன் ஆஃப் த ப்ரோட்டீன். ஸோ இந்த ஃபைப்ரினோஜன்ல இருந்து தான் ஃபைப்ரின் ஃபார்ம் ஆகுது த்ரூ என்சைம் கால்ட் த்ரோம்பின். ஸோ இந்த ப்ரோத்ராம்பினோட ஃபார்மேஷன் பிளட்ல வந்து இந்த ப்ரோத்ராம்பின் இருக்கணும் அப்படின்னா வந்து மெயினா நம்மளுக்கு விட்டமின் கே தேவை. ஸோ விட்டமின் கே டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த பிளட் கிளாட்டிங் அப்படின்றது வந்து நடக்காது. ஸோ பிளட் கிளாட்டிங் நடக்கல அப்படின்னா ஒரு சின்ன காயம் ஏற்பட்டாலே வந்து நம்மளுக்கு பிளட் லாஸ் அப்படின்றது வந்து கண்டினியூஸாக நடந்துட்டே இருக்கும். ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி வந்த படம் தான் ஈடி. ஸோ ஈடி படம் பார்த்துருக்கவங்களுக்குலாம் வந்து இது புரியும். ஸோ விட்டமின் கே டெஃபிஷியன்சி இதெல்லாமே வந்து ஒரு கிளாட்டிங் ஃபேக்டர் தான். ஸோ கிளாட்டிங் ஃபேக்டரை பொறுத்து நம்மளுக்கு வந்து எந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ல டெஃபிஷியன்சி இருந்தாலும் வந்து நம்மளுக்கு பிளட் கிளாட்டிங் நடக்காது. ஸோ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். Liquid component of the blood is called. I'll give you 20 seconds. So நீங்க ஆன்சர் பண்ண கமெண்ட்ல வந்து ஆன்சர் பண்ணுங்க. I will give you the answers in my next video. So try to answer this question. Liquid component of the blood is called lympha, plasma, vitreous liquida, synovial fluida. I'll go to the next question. Osmotic pressure of the blood is maintained by plasma proteins or non-protein nitrogenous substance or plasma fats or plasma enzymes or. The third question, this is essential for the formation of antibody. So antibody produce ஆகிறதுக்கு இது எல்லாமே வந்து நம்மளுக்கு பிளாஸ்மால இருக்கிற அந்த இது கொடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து சீரம் ஆல்புமின், குளோபுமின், சீரம் குளுட்டன், இது ஃபைப்ரினோஜன். ஸோ இதுல எது வந்து ஆன்டிபாடி ஃபார்மேஷனுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
இது வந்து ஒரு புக் பேக் கொஸ்டின். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து தான் நான் வந்து இந்த ஃபுல் ஃபேக்ட்ஸும் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ பிளட் ரிலேட்டடாக வந்து நீங்கள் எந்த கொஸ்டின் கேட்டாலும் இப்போ நான் சொல்லியிருக்கிற கான்செப்ட்ஸ் வச்சே வந்து ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ ட்ரை டு ஆன்சர் ஆல் தீஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் ப்ளீஸ் கமெண்ட் த ஆன்சர்ஸ் இன் த கமெண்ட்ஸ். I will give you the explanation in my next video. So thanks for watching this video. மறக்காம எல்லாரும் Let's Crack TN Exams channel subscribe பண்ணுங்க. So when you are getting subscription, என்னோட code KPUS யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10% discount கிடைக்கும். So மறக்காம எல்லாரும் subscribe பண்ணுங்க. Thanks for watching.